இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 17/7/2014 முதல் 23/7/2014 வரை இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களை இப்போது பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். வாரத்தின் முதல் 3 நாட்கள் சுமாராக இருக்கும். 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்பதால் அங்கு கேதுவும் இருப்பதால் ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பிறகு ஜென்ம ராசியில் சந்திரன் உலவும் நேரம் அமையும். அப்போது உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் கூடும். நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவி புரிவார்கள். 2ஆம் இடத்திற்கு வார பின்பகுதியில் மாறுவதால் குடும்ப நலம் திருப்திகரமாக இருக்கும். இந்த வாரம் சுக்கிரனும் ராகுவும் உங்கள் ராசிக்கு அனுகூலமாக இருப்பதால் கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். போட்டிகளிலும் பந்தயங்களிலும் கூட வெற்றி காணலாம். பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதியவர்கள் நண்பர்களாவார்கள். அவர்களால் அனுகூலமும் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த வாரத்தின் பின்பகுதி காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானமாகியால் எதிர்பாராத வகையில் ஆதாயம் கிடைக்கும். பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள் ஆகியோர் சந்திப்பால் நலம் பெறுவீர்கள். வார நடுப்பகுதியில் சந்திரன் 12ஆம் இடத்தில் உலவும் நிலை அமைவதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இடமாற்றம் உண்டாகும். வார பின்பகுதியில் ஜென்ம ராசியில் உலவும் சந்திரன் கற்பனை வளத்தை அதிகப்படுத்துவார். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், கலைஞர்கள் ஆகியோருக்கெல்லாம் விசேடமான நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அரசு வழி நன்மைகள் உண்டாகும். பொதுவில் இந்த வாரத்தின் முன்பகுதி காலம் சிறப்பானதாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, வார ஆரம்பம் சிறப்பாக அமையும். சந்திரனும் குருவும் பரிவர்த்தனையாக உலவுகிறார். 2ஆம் வீட்டுடன் 10லும் 10ஆம் வீட்டுடன் 2லும் உலவுவதால் பொருளாதார நிலையில் விசேடமான ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். வார நடுப்பகுதியில் முக்கியமான எண்ணங்கள் நிறைவேறும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். வார பின்பகுதியில் சந்திரன் 12ஆம் இடத்தில் உலவுவதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்றாலும் அவை சுப செலவுகளாகவே இருக்கும். கலைஞர்களுக்கு அனுகூலமான போக்கு தென்படும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். பொதுவில் இந்த வாரத்தின் முன்பகுதி காலம் மிகச்சிறப்பானதாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு ஜென்ம ராசியிலும் உலவுவதால் தர்ம பணிகளில் ஈடுபடுவீர்கள். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். வார நடுப்பகுதியில் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். பண வரவு அதிகரிக்கும். முக்கியமான எண்ணங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். கலைத்துறையினருக்கு வரவேற்பு அதிகரிக்கும் நேரம் இது. பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. பொதுவில் இந்த வாரம்
சிறப்பாக அமையும். சிம்ம ராசி நேயர்களே, வார ஆரம்பம் சாதாரணமாகவே இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உலவுவதால் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்படும். பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வார நடுப்பகுதியிலிருந்து 9, 10ஆம் இடங்களில் சந்திரன் உலவும் நிலை அமைவதால் நல்ல காரியங்களில் ஈடுபடுவீர்கள். முக்கியமான எண்ணங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை நிறைவேறும். பொது பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் நல்ல பெயர் பெறுவார்கள். மனத்தில் துணிவு பிறக்கும், செயலில் வேகம் கூடும். எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி விடுவீர்கள். மொத்தத்தில் இந்த வார பின்பகுதி சிறப்பாக அமையும். கன்னிராசி நேயர்கள், வார ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்தி தரும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். வார நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் யோசித்து ஈடுபடவும். குடும்ப நலனில் கவனம் தேவை. வார பின்பகுதியில் முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வாய்ப்பு உண்டாகும். தொலைதூர தொடர்பு மூலம் நலம் விளையும். உங்கள் பெயரும் புகழும் உயரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரது சந்திப்பு நிகழும். அதனால் மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள். மொத்தத்தில் இந்த வார பின்பகுதி விசேடமானதாகும். துளாராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் சந்திரன் உலவு. எதிர்ப்புகள் என்பவை இருக்கும் என்றாலும் அதை சமாளிக்கும் சக்தியையும் பெறுவீர்கள். ஞான மார்க்கத்திலும் பக்தி மார்க்கத்திலும் ஈடுபாடு உண்டாகும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்தி தரும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஜலப்பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். பயணத்தின் மூலம் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். கெட்டவர்களின் தொடர்பை விட்டு விலகுவது நல்லது. வார பின்பகுதியில் சந்திராஷ்டமம் என்பதால் மனத்துக்கு சிறு சலனத்தை தரக்கூடிய சம்பவம் ஒன்று நிகழும். மொத்தத்தில் இந்த வார முன்பகுதி சிறப்பானதாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன் உலவுகிறார் என்றாலும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு சந்திரன் வீட்டிலும் சந்திரன் குருவின் வீட்டிலும் பரிவர்த்தனையாக இருப்பது சிறப்பாகும். எதிர்பாராத தன பிராப்தி உண்டாகும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் இப்போது கிடைக்கும். 6ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் சங்கடங்களை போக்குவார். தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வார பின்பகுதியில் சந்திரன் ஏழில் அதிபலம் பெற்று இருப்பதால் மனத்துக்கு இனிய சம்பவங்கள் நிகழும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். நல்ல காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கலைஞர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களது நிலை உயரும். ஆசிரியர்கள் போற்றப்படுவார். புனிதமான தலங்களுக்கு சென்று வழிபட வாய்ப்பு உண்டாகும். பொதுவாக இந்த வாரம் சிறப்பானதாக அமையும். தனுசு ராசி நேயர்கள், ராசியாதிபதி 8இல் இருந்தாலும் உச்சமாக இருந்து 12, 2, 4ஆம் இடங்களை பார்ப்பதால் குடும்ப நலம் சீராகவே இருக்கும். அலைச்சல் அதிகமானாலும் அதற்கான பயனை நீங்கள் பெறுவீர்கள். மக்களால் ஓரளவு நலம் காணலாம். எதிரிகளின் அறம் வலுக்குறையும். வழக்கு வியாஜியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிலிருந்து மீள வழிபெறார்.
நல்லவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். மொத்தத்தில் இந்த வாரம் சுமாராக இருக்கும். மகர ராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு 7ல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது விசேடமாகும். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் புகழும் உயரும். வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் சேரும். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். நல்லவர்கள் நலம் புரிவார்கள். புதிய சொத்துக்களின் சேர்க்கை நிகழும். மக்களால் உங்களுக்கும் உங்களால் உங்கள் மக்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்குரிய நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். மொத்தத்தில் இந்த வாரம் சிறப்பானதாகும். கும்பராசி நேயர்கள், கேது 2லும் ராகு 8லும் உலவுவது சிறப்பாக. வார ஆரம்பத்தில் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. வார நடுப்பகுதியில் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். வார பின்பகுதி சிறப்பாக அமையும். கேளிக்கை உல்லாசங்களிலும் விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். புதிய ஆடை அணிமணிகள் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டாகும். சுகம் பெருகும், சந்தோஷம் நிலை. மொத்தத்தில் இந்த வாரத்தின் பின்பகுதி காலம் சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களே, ராசியாதிபதி குரு தன் உச்ச ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது விசேடமாகும். ராசிநாதனும் 5ஆம் வீட்டும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மக்களால் மனம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார். குடும்ப நலம் சிறக்கும். பேச்சில் திறமை வெளிப்படும். முகப்பொலிவு கூடும். நல்ல காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். முன்னேற்றத்திற்கான தகவல் ஒன்று வார பின்பகுதியில் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரது சந்திப்பால் மனம் மகிழ்ச்சி பெறுவீர்கள். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். மொத்தத்தில் இந்த வாரம் விசேடமான வாரமாகும். இந்த வாரத்தில் மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் அதிகம் உண்டாகும். இதர ராசிக்காரர்கள் கெடுபலன்களை குறைத்து கொள்ள இறை வழிபாட்டிலும் கிரக வழிபாட்டிலும் ஈடுபடுவது நல்லது. அதன் மூலம் கெடுபலன்கள் நிச்சயம் குறையும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.